தேங்காய்பட்டி, மேலப்புதூர், மேட்டமலை, நாரணாபுரம் ஆகிய கிளைகளில் கிளை சங்க வங்கி கணக்கு அமைச்சு சேமிப்பு ஊக்கப்படுத்துவதற்காகவும் வங்கியில் கடன் கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியும் கொடுத்துருக்குறேன். நுண் நிதி கடன் மூலமாக நிறைய நெருக்கடிகளை கிளைச்சங்க நிர்வாகிகள் சந்திச்சிருக்கிறதா எங்கிட்ட தகவல் சொன்னாங்க. கிளைகளில் களத்துக்கு நாங்கள் போகிற இடங்கள்லையுமே இது சம்மந்தமாக நானும் பார்த்துருக்குறேன். கொரோனா காலகட்டங்களாகட்டும், இப்போ மழைக்காலங்களில் பட்டாசு தீப்பெட்டி தொழிலில் சரியாக வேலை இல்லாத சூழ்நிலையில் மக்கள் வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் நுண்நிதி கடன்கள் மூலமாக அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு கடன் வாங்குறதுக்காக இன்னொரு கடனை வாங்கி அப்படியே மேலும் மேலும் கடனாளியாகி இருக்கிற சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கிளைச்சங்க நிர்வாகிகளை கூட்டி வச்சு சேமிப்பின் அவசியத்தை பற்றி சொல்லியும், நேரடியாக கூட்டுறவு வங்கியில் செம்மலர் சங்கம் சார்பாக வங்கி கணக்கு கிளைகளில் ஆரம்பிக்கணுங்கிறத பற்றி மேலாளர்கிட்ட பேசியும், இப்போ 5 கிளைகளில் என்னுடைய சார்பாக சிறு சேமிப்பு கணக்கு துவங்கி கொடுத்துருக்குறேன். அதன் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக மானியம் வாங்கி தொழில் தொடங்குற அளவுக்கு என்னுடைய கிளை நிர்வாகிகளை நான் உருவாக்கி கொடுத்துருக்குறேன். நடுவக்கோட்டை கிராமத்தில் அங்கே சட்டப்பயிற்சி நடத்த போகும்போதும், அப்புறம் இந்த கிளைச்சங்கள் கூட்டங்கள் நடத்த போகும்போது எங்கள் தெருவில் இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு இல்லை. குழந்தைகளை பால்வாடிக்கு கூட்டிகிட்டு போனாலுமே அது ஊருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம தெருவுக்குள்ளே பால்வாடி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குளிக்கிற தொட்டியும் அவங்களுக்கு தான் வச்சுருக்காங்க, ஆனால் நமக்குன்னு எதுவுமே கிடையாது. தண்ணி 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. அதனால் தொட்டி இருந்தால் அதில் தண்ணி இருக்கும், நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பஸ்ஸு காரு போகும்போது கோழிகள்லாம் அடித்து தூக்கி போட்டு போயிடுது. இப்போ குழந்தைகள் விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு தெருவுக்கு முன்னால் ஓடிடுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லைன்னு எங்ககிட்ட ரொம்ப மன வருத்தத்தில் பேசினாங்க. எங்கிட்ட நம்மளை நம்பி இந்த விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தா தான் அவங்களோட மனசில் நம்ம ஒரு நிலையான இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நடக்கிற கிராம சபை கூட்டம் எல்லாத்துலேயுமே நான் இந்த அடிப்படை வசதிகள்லாம் மென்ஷன் பண்ணி கிராம சபை கூட்டங்களில் நானும் ஒரு 2-3 டைம் கலந்து கொடுத்துருக்கேன். கிளைச்சங்க நிர்வாகி தலைவியும் உறுப்பினர்களும் சேர்ந்து நிறைய முறை நடக்கிற கூட்டங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ அந்த ஏரியாவில் அந்த சாக்கடை வசதி, சிமெண்ட் சாலை, வேகத்தடை, குளிக்கிற தொட்டி, அங்கன்வாடி, பொது கழிப்பறைகள், இது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. கல்லுப்பட்டி கிளையில் அருந்ததிய மக்களுக்காக தண்ணீர் தொட்டி கட்டி கொடுத்தது என்னுடைய சாதனையாக நான் பார்க்குறேன். நம்ம அருந்ததி மக்களுக்கான தண்ணீர் தொட்டி அங்கே இல்லை. ஆதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான இடத்துல தான் அந்த தண்ணீர் தொட்டி இருந்துச்சு. இதனால் நம்ம மக்களுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைப்பதில்லை. ஒரு விழா காலங்கள் தண்ணிக்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். அருந்ததி மக்களுக்காக ஒரு தண்ணீர் தொட்டி நம்மளுடைய முயற்சியில் கட்டி கொடுக்கணுங்கிறதுல நான் தீவிரமாக இருந்தேன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 ஆகிய 4 கிராம சபை கூட்டங்களிலும் இந்த அருந்ததி மக்களுக்கான குடியிருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தண்ணீர் தொட்டி தேவை என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு நேரடியாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் அந்த மனுவை கொடுத்தேன். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய மனுக்களை ஏற்றுக்கொண்டு அதை பதிவேட்டிலையும் பதிவு செய்து கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி செய்வதாக அவர் உறுதியும் கொடுத்தார். அதன் அடிப்படையில் அருந்ததி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இப்போ தண்ணீர் தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கிது. ஒரு விழா காலங்களெல்லாம் நம்மளுக்கு தேவைக்கு தக்கவர் போல் தண்ணி பயன்படுத்திக்கிறாங்க.